2025 ஐபிஎல் சீசன் தீவிரடைஞ்சிருக்கும் நிலையில் ஒவ்வொரு அணியும் 4 வீரர்களை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கான வேலையில் தான் எல்லா டீமும் களம் இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஆக்ஷன் இல்லாமல் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. அதனாலேயே இந்த அளவுக்கு ஐபிஎல் வந்து விறுவிறுப்பாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆரில் ஸோ யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த டைமு கேகேஆர் அணியில் தக்க வைக்கப்படு வீரராக இருக்காரு. பட் என்ன ஒண்ணுனா அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. ஏனென்றால் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு இந்த ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எங்க டீமுக்கு வந்தா உங்களுக்கு நாங்க கேப்டன் பதவியை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் அவருக்கு டிமாண்ட் வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கத்தை சூரியகுமார் யாதவ் கொடுக்க போறாரு, மும்பையிலிருந்து அவர் வெளியே வர போறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ரஹ்மனுல்லா குர்பாஸ் இவரும் வேற லெவலில் பேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா முன்ன சீசன் ஃபுல்லுமே இன்ஜூரியில் அவர் விளையாடவே இல்லை. இந்த சீசன் வந்து கேகேஆர் அணி அவர்களை மீண்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்ட் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபிலிப் ஷால்ட் ஸோ இவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முன்ன சீசனில் வந்து ஓப்பனிங்கில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாருங்க. கண்டிப்பாக சொல்லணும்னா கேகேஆர் அணி கப்பு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இவரிடமிருந்தும் அதிக அளவு வந்திருக்கு. ஸோ மேபி இவரையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முன்ன சீசனில் வந்து கேகேஆர் அணிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார். பட் ஆனால் ஒரு சான்ஸ் கூட அவருக்கு கிடைக்கல. மேபி இந்த டைம் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. மனிஷ் பாண்டே இவருக்கும் அந்தளவுக்கு வாய்ப்புகள் முன்ன சீசன்ல வரல, இவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிரீஸ் ரகுவன்சி இவரும் வந்து இப்போ யங்ஸ்டர், இவரும் நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லாவே சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மேபி இவரையும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆக்ஷனில் அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அடுகுல் ராய் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரமன்தீப் சிங் இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹேண்ட்ரர் ரிசில் ஹிட்மேன் கூட சொல்லலாம், கேகேஆர் அணியின் தரமான பேட்ஸ்மேன், தரமான பவுலர்னு கூட சொல்லலாம், தரமான ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம். ஸோ இவரையே கம்பல்சரி கேகேஆர் அணி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்களா இல்லை ஆர்டிஎம் கார்டி மூலியமாக இவரை தக்க வைக்கிறதுக்கு கேகேஆர் அணி என்ன ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஆக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் சர்மா இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹல்லா ஜஹான்ஃபர் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. துஷ்மந்த்ரா ஷமீரா இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சகிப் ஹுசைன் இவரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹர்ஷித் ராணா இவரை வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண போகிறாருங்க. கௌதம் கம்பீர் அவர்கள் இவர் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்தியன் டீம் கூட செலக்ட் ஆகிருக்காரு. மேபி இவரை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சுனில் நரேன் நம்ம சுனல் மன்னன் ஆல்ரவுண்டர் சுனில் நரேன் அவர்களை கம்பல்சரியாக கேகேஆர் அணி தக்க வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டாங்க. ஐயருக்கு அது அடுத்தபடியாக சுனில் நரேன் தான் 2வது வீரராக தக்க வைக்க போகிறாரு. ஏன்னா முன்ன சீசனில் வந்து வேற லெவலில் ஓப்பனிங் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, பவுலிங்லேயும் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் கேகேஆர் அணியின் கோப்பை கனவு நினைவாததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். இவரும் பிலிப் ஷால்ட்டும் சேர்ந்து ஓப்பனிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ அதுதாங்க அவங்க கப்படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கேகேஆர் அணிக்கு அடுத்து முக்கிய வீரராக இவரை தக்க வைக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியப்படியும் இல்லைன்னு சொல்லிட்டு கேகேஆர் அணி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைபவ் ஹரோரா இவரையும் வந்து கேகேஆர் அணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆக்ஷனில் வந்து இவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அடுத்து நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இவரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் இவரை மாதிரி ஒரு நல்ல பவுலிங் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சீசனில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், நல்ல விக்கெட்டையும் எடுத்தார், கிட்டத்தட்ட ஒரு 20 விக்கெட் பக்கம் எடுத்தார்னு நினைக்கிறேன். மேபி இவரை வந்து கேகேஆர் அணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர்டிஎம்ல தட்டி தூக்குறதுக்கு கேகேஆர் அணி தயாராக இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா முக்கியமான வீரராக இருக்காருங்க மிச்சில் ஸ்டார்க்குங்க. இவர் தாங்க முன்ன சீசனில் வந்து ஹையஸ்டாக ரேட்டுக்கு போனார். 24 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட விலை மதிப்பு மிக்க வீரராக இன்னைக்கு வரைக்குமே அவருடைய ரெக்கார்டு வந்து இருக்குது. அந்த ரெக்கார்டை வந்து யார் முறியடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. மேபி இந்த சீசனில் ரோஹித் சர்மாவுக்கு அந்த
அந்த ரெக்கார்டு வந்து கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ரோஹித் சர்மா மும்பை அணியிலிருந்து ஆக்ஷனுக்கு வரப்போறதா வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை எந்த டீம் தாங்க எடுக்காம விட மாட்டாங்க. எல்லா டீமு தான் அவருக்கு போட்டி போடுவாங்க. ஸோ அவருக்குன்னே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் லக்னோ வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவரை வந்து எவ்வளவு கோடி வந்தாலும் சரி அவரை எடுத்தே ஆகணுன்ற ஒரு முடிவோட லக்னோ அணி அவருக்காக தரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக ரோஹித் சர்மா இந்த ஆக்ஷனில் வந்தார்னா கண்டிப்பாக மிச்சல் ஸ்டாக்குடைய சாதனையை முறியடித்து விலை மதிப்புமிக்க வீரராக ரோஹித் சர்மா ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இந்த சீசனில் இருக்குது. ஸோ மிச்சல் ஸ்டாக்கையுமே இந்த சீசனில் வந்து கேகேஆர் அணி தக்க வைப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு முடிவில் இருக்காங்க. அவரை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து 24 கோடி ரூபாய் கொடுத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை வந்து வெளியே விடுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கேகேஆர் அணியிடம் இல்லை.